வணக்கம். மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தின் தொலைநிலை கல்வி இயக்ககம் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இந்த காணொளியினுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, ஏபிசி ஐடி அதே போல் டெப் ஐடி எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றதான். ஏன்னா இன்றைக்கி யூஜிசி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பல்கலைக்கழக மானிய குழு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டிஸ்டன்ஸ் எஜுகேஷனாக இருந்தாலும் சரி, அது கன்வென்ஷனல் மோடாக இருந்தாலும் சரி, அட்மிஷன் போடணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஏபிசி ஐடி அப்படின்றது மேண்டேட்ரி. ஏன்னா இன்னும் வரக்கூடிய காலகட்டங்களில் அந்த கிரெடிட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்ற கான்செப்டுக்கு இந்த ஏபிசி ஐடின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதனால் இந்த வீடியோவில் ஒரு ஏபிசி ஐடி எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ 2-3 வழியில் க்ரியேட் பண்ணலாம். ஒன்று abc.gov.in பண்ணலாம், அல்லது டிஜிலாக்கரில் பண்ணலாம். ஸோ வழக்கமாக நம்ம இந்த கூகுளில் போயிட்டு நம்ம டிஜிலாக்கர் அப்படின்னு போட்டோம் அப்படின்னு சொன்னால், டிஜிலாக்கர் அப்படின்னு போட்டோம்னா ஒரு வெப்சைட் வரும். என்ன வெப்சைட் அப்படின்னா digilocker.gov.in. இதான் அந்த வெப்சைட், digilocker.gov.in. ஸோ மறுபடியும் ஸ்பெல் பண்ணுறேன், digilocker.gov.in அந்த வெப்சைட் வரும். ஸோ அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீ ஆல்ரெடி நான் ஒரு யூஸராக இருக்கேன், அதனால் எனக்கு இந்த மாதிரி வருது. பட் இப்போது புதுசாக இருந்தீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா, இந்த மாதிரி வரும். நீங்கள் ஒரு புதுசாக நீங்கள் இது வரைக்கும் உங்களுக்கு ஐடியே இல்லை அப்படின்னா இது மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி வரும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி வந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆல்ரெடி உங்களுக்கு டிஜிலாக்கர் ஐடி இருக்குன்னா சைன்இன் கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா சைன்அப், புது யூஸராக இருந்தீங்கன்னா சைன்அப் கொடுத்துட்டிங்கன்னா இது மாதிரி வரும். உங்களுடைய ஃபுல் நேம் உங்களுக்கு ஆதாரில் எப்படி இருக்கோ அப்படியே கொடுங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் ஆதாரில் எப்படி இருக்கோ அப்படியே கொடுங்க. மேலா ஃபீமேலா ஆதாரான்றதை கொடுத்துருங்க. உங்களுடைய மொபைல் நம்பர், மெயில் ஐடி, ஒரு பின் வந்து நீங்களாக கொடுத்துக்கலாம், செக்யூரிட்டி பின். ஆனால் 6 டிஜிட் இருக்கணும். அதனால் நீங்களே இதை கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிரும். ஓகே. பட் என்னென்னா அது ஓடிபி கேட்கும், அது வேறு விஷயம். ஓடிபி வரும், அந்த ஓடிபியை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிரும். ஸோ க்ரியேட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா நீங்கள் சைன்இன் பண்ணிக்கலாம். ஸோ இது ஆல்ரெடி நான் க்ரியேட் பண்ணிட்டேன் அப்படின்றதுனால திருப்பி நான் பண்ண முடியாது. ஸோ அதனால் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சைன்இன் கொடுத்தீங்கன்னா இது மாதிரி கேட்கும். ஸோ மொபைல் நம்பர் கேட்கும் 99. நம்ம மொபைல் நம்பரை நீங்கள் கொடுத்துருங்க. இப்படி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஆதாரில் வந்து மேபி மோர் தென் 1 வந்து லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ இது என்னுடைய இது, ஓகே, என்னுடைய நேம் கொடுத்துட்டு என்னுடைய 6 டிஜிட் பின் கொடுக்குறேன். நான் அந்த அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணப்போ கொடுத்த பின் கொடுத்துட்டேன்னா எனக்கு இந்த மாதிரி வந்துடும். இந்த டிஜிலாக்கர் உள்ளே போயிடும். உள்ளே போகணுன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே சைடில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், வரும். இந்த சைடில் சம் மெனூஸ் இருக்கும். என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சர்ச் டாக்குமெண்ட் ஆர் இஷ்யூடு டாக்குமெண்ட்ஸ் அப்படிலாம் இருக்கும். ஸோ அதில் ஆல்ரெடி எனக்கு அப்பார் ஐடி வந்து இருக்குது. அப்பார் ஐடி தான் ஏபிசி ஐடி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, வந்திருக்கு. அப்படி வரலைன்னா இங்கே இடத்துல நீங்கள் அப்பார் ஐடின்னு கொடுத்தீங்கன்னா, அல்லது அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட் அப்படின்னு கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு டிரெக்ட் ஆகி வந்துடும். இந்த இல்லையா, இங்கே வரும், உங்களுக்கு இதுதான் வரும். அப்போ அதில் போயிட்டு என்ன பண்ணலாம்னா, சர்ச் டாக்குமெண்ட்ஸில் போய் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் அகாடமிக் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் சர்ச் கொடுத்துறீங்க அப்படின்னு சொன்னால் இது மாதிரி வரும். அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட் அப்படின்னு வரும். ஸோ இந்த அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட்டை கிளிக் பண்ணிவிட்டு இந்த அப்பார் ஐடியை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே உங்கள் டீட்டெயிலாம் ஆட்டோமேட்டிக்காக அதை ஃபெச் பண்ணும். உங்களுடைய பேர், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் இதெல்லாம் வேணும். ஸோ இங்கே வந்து உங்களுடைய ஆதார் நம்பரை கொடுங்க. ஓகே, என்டர் ஐடென்டிட்டி வேல்யூ, ஆதார் நம்பரை கொடுங்க. டைப்பு வந்து நீங்கள் நியூ அட்மிஷன். ஓகே, நியூ அட்மிஷன் கொடுங்க. ஸோ இங்கே வந்து உங்கள் ஆதார், நியூ அட்மிஷனு, அட்மிஷன் இயர் 2025 கொடுத்துட்டு ஓகே, ஐ எம் ஏ ஸ்டூடெண்ட் ஆஃப், இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சர்ச் கொடுத்தீங்கன்னா மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா வந்துடும். மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி மதுரை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு கெட் டாக்குமெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்பார் ஐடி வந்துடும். ஸோ அந்த அப்பார் ஐடி எப்படி இருக்குன்னா, ஏன்னா ஆல்ரெடி நான் ஜென்ரேட் பண்ணிட்டதுனால அப்பார் ஐடி வந்து இந்த இஷ்யூடு டாக்குமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும், அப்பார் ஐடி இருக்கும். ஸோ இந்த அப்பார் ஐடி இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் உங்களுக்கு அப்பார் ஐடி.
நான் கொஞ்சம் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறேன். இதுதான் அப்பார் ஐடி. அல்லது நான் டவுன்லோட் பண்ணுறேன். டவுன்லோட் பண்ணிட்டேன்னா நமக்கு அப்பார் ஐடி இங்கே வந்துடும். ஓகேயா? டவுன்லோட் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், ஒரு டெஸ்க்டாப்பில் நான் சேவ் பண்ணிக்கிறேன். மேபி அப்பார் ஐடியும் ஏபிசியும் ஒன்று தான். ஓகே, ஸோ ஏபிசி டெஸ்க்டாப்பில் ஏபிசின்னு நான் சேவ் பண்ணிடுறேன். ஸோ இதான். அப்போ இந்த ஐடி இருக்கு இல்லையா, இதான் அந்த அப்பார் ஐடின்னு சொல்லக்கூடியது. அதை நான் உங்களுக்கு அந்த டவுன்லோட் பண்ணதிலே கொஞ்சம் பெருசாக காமிக்கிறேன். இதுதான் அந்த ஏபிசி ஐடின்னு சொல்லக்கூடியது. இதுதான் ஏபிசி ஐடின்னு சொல்லக்கூடியது. இருக்கு இல்லையா, இந்த ஏபிசி ஐடி. ஸோ இந்த ஏபிசி ஐடியை நம்ம அப்படியே காப்பி பண்ணிவிட்டு, அதான் இதுதான் எப்படி வந்து ஏபிசி ஐடியிலேருந்து நம்ம டெப் ஐடி கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்றது. ஸோ இந்த ஏபிசி ஐடியை காப்பி பண்ணிவிட்டு deb.ugc.ac.in இதான் அந்த வெப்சைட். deb.ugc.ac.in. ஸோ இதில் போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து கெட் டெப் ஐடின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த கெட் டெப் ஐடியில் கிளிக் பண்ணிவிட்டு அந்த காப்பி பண்ண ஏபிசி ஐடி இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிட்டோம் வச்சுக்கோங்களேன். இதான் அந்த அப்பார் ஐடி. என்ட்ரு கொடுத்தோம்னா நமக்கு டெப் ஐடி இங்கே வந்துடும். ஓகே, நம்மளுடைய பேர் என்ன, ஜெண்டரு, ஸோ நம்மளுடைய டெப் ஐடி வந்துடும். ஸோ இந்த டெப் ஐடியை தான் நம்ம அட்மிஷன் போடுறப்ப இன்புட்டாக கொடுக்கணும். ஸோ இதை காப்பி பண்ணிவிட்டு நம்ம அட்மிஷன் சமயத்தில் அந்த டெப் யூனிக் ஐடின்னு கேட்கும் இல்லையா, ஸோ அந்த இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு நம்மளுடைய ப்ரொஃபைல் கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கப்புறம் எல்லாமே கோர்ஸ் செலெக்ஷன் அந்த மாதிரியான விஷயங்கள் தான். ஸோ இந்த ஏபிசி ஐடி அப்படின்றது வந்து ரொம்ப மேண்டேட்ரி. ஸோ அது நீங்கள் டிஜிலாக்கரில் போயிட்டு இன் ஃபியூச்சரில் இந்த இஷ்யூடு டாக்குமெண்ட்ஸ் போனீங்கன்னா இங்கே அப்பார் ஐடி நம்மளுடைய ஆதார் இதில் தான் இருக்கும் இல்லையா, இது நம்மளுடைய ஆதார். ஸோ கிளிக் பண்ணோம்னா நம்மளுடைய ஆதார் ஐடி, அதே மாதிரி இது அப்பார் ஐடி. அப்பார் ஐடின்றது ஏபிசி ஐடி. ஸோ இதுதான் அந்த அப்பார் ஐடியோட இது 857634395704. ஸோ இந்த ஏபிசி ஐடியை நான் இந்த இடத்துல கொடுக்குறேன். அதே நம்பர் 857634395704 கொடுத்துட்டு நான் சப்மிட் கொடுத்தேன்னா எனக்கு டெப் யூனிக் ஐடி கிடச்சிரும். ஸோ இந்த யூனிக் ஐடியை தான் நம்ம அட்மிஷன் போர்ட்டலில் இன்புட்டாக கொடுக்கணும். ஸோ அதை கொடுத்துட்டாலே நமக்கு ப்ராசஸ் முடிஞ்சது. ஓகே, ஸோ வேறு ஏதாவது நீங்கள் டவுட் அப்படின்னா எங்களுக்கு மெயில் பண்ணுங்கள். directorDDE@gmail.com மெயில் பண்ணுங்கள், அல்லது directorDDE@mkuniversity.ac.in மெயில் பண்ணுங்கள். we will contact you and we will try to solve the issue. Okay, so thank you.